ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் நடக்குது. அதாவது நாமினேஷன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்துகிட்ருக்கு. கன்ஃபர்ஷன் ரூமில் நாமினேட் பண்ணணும், ப்ளஸ் அவங்களுக்கு பட்ட பெயர் வைக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோமோவில் காமிச்சிருப்பாங்க. சூப்பராக சூடாக போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப மொக்கையாக பண்ணுறாங்க. ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி, சௌந்தர்யா இருந்தாலும் சரி, ஐயோ ஜாக்கெல்லாம் பிக் பாஸ் மதிக்கவே இல்லை. குட் மார்னிங் பிக் பாஸ் அப்படின்றாங்க, சுத்தமாக மதிக்கலை. நீங்கள் யார் நாமினேட் பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு முடிச்சிட்டார். செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு யாரை வந்து முத்துக்குமாரன் நாமினேட் பண்ண போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்துட்டு விஷால், அதை காலையிலே பார்த்துருப்பீங்க. சகுனின்னு பேரை வச்சு அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் யாரை நாமினேட் பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை நாமினேட் பண்ணியிருக்காரு. முகமூடின்னு அன்ஷிதாவுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாருன்னா, ஒருத்தவங்க மேலே என்ன கருத்து இருக்கோ அதை வெளிப்படையாக சொல்லாமல் அதை அப்படியே வச்சு 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 ஒரு நாள் டமான்னு வன்மத்தோடு வெடிக்குது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து மறைச்சி அன்பு கட்டுற மாதிரி ரொம்ப நடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு முகமூடின்னு பேரை வச்சு அவங்கள நாமினேட் பண்ணுறேன். விஷாலுக்கு என்ன சொன்னார்னா, ஒருத்தரை வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட நேராக போய் எந்த குறையும் சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த நேராக போய் சொல்ல வேண்டிய அந்த பிடிக்காத ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களை பிடிக்காமல் இருக்கும்ல, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட மண்டே கழுவி அவங்களையும் இவரையும் சண்டை போட விட்டு அந்த மாதிரி ஒரு சகுனி வேலை பார்க்குறதுனால அவருக்கு நான் சகுனின்னு பேர் வைக்கிறேன்ற மாதிரி நறுக்குன்னு வச்சார். அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இவர்கிட்ட தான் வந்து கேட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாவும் போயிட்டு இப்போ தான் வந்துட்டு சொன்னாங்க அவங்க வந்து யாரை வந்து என்ன நிக்னேம் வைக்க போகிறேன்னு. அதே மாதிரி ரியானா வந்துட்டு அப்படி தான் சொன்னார். அப்புறமா தான் எப்படி இவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ரயானும் சௌந்தர்யாவும் முத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அது பக்கத்தில் மஞ்சரி இருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. நைட்டு தான் வந்துட்டு அந்த மஞ்சரியை போட்டு அவ்வளோ கேவலமாக வந்துட்டு ஜெஃப்ரி, இந்த ரயான், அந்த கோவா கேங்க அப்படியே வந்து கலாய்க்கிறாங்க. இப்போ வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு ரொம்ப காண்டாகுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு முத்துக்குமரன், அன்ஷிதா அண்ட் விஷாலை வந்துட்டு சூப்பராக நாமினேட் பண்ணியிருக்கார். கரெக்டான ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணியிருக்கார். அதுக்கு ஆப்டாக வந்துட்டு விஷாலுக்கு சகுனியும் அன்ஷிதாவுக்கு முகமூடியும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.